மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டின் மேடைக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாநகரில் உற்சாகத்தோடு முருகப்பெருமானுடைய மாநாடு தொடங்கி இருக்கின்றது. முருக பக்தர்கள் மாநாடு என்று குறிப்பிடப்பட்டு தமிழகம் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளில், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் வந்து பங்கேற்று இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றிருக்கின்றார். பவன் கல்யாண் பொறுத்தவரை இன்று பிற்பகல் மதுரை விமான நிலையம் வந்த பிறகு அங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலிலே சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகு மாநாட்டிற்கு வந்திருக்கிறார். பவன் கல்யாணுக்கு உற்சாகமாக வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி பவன் கல்யாண் தன்னுடைய தோளிலே பச்சை துண்டையும் பச்சை வேட்டியையும் உடுத்தி நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பச்சை துண்டு மற்றும் பச்சை வேட்டி உடுத்தி பவன் கல்யாண் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார். அதே போன்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். மாநாட்டு மேடையிலே கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மேடைக்கு வருகின்ற பவன் கல்யாணுக்கு மாலை அணிந்து ஆதீன கர்த்தர்கள் ஆசீர்வாதம் வழங்கியிருக்கின்றார்கள். ஆதீன கர்த்தாக்களை பொறுத்தவரை அனைவருமே பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தின் முக்கியமான மடாதிபதிகள், குறிப்பாக முருகப்பெருமானுக்கென இருக்கக்கூடிய ஆதீனங்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மடத்தினுடைய அதிபதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆதீனங்கள் வழங்கிய அந்த வரவேற்பினை, மரியாதையினை மண்டியிட்டு கீழே அமர்ந்து ஆதீனங்கள் வழங்கிய அந்த மரியாதையினை தற்பொழுது ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஏற்று வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மதுரைக்கென உரிய செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். பச்சை துண்டு பச்சை வேட்டியுடன் பவன் கல்யாண் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார். மாநாட்டு மேடைக்கு வருகின்ற அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். பாஜகவின் முக்கிய தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் மாநாட்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். பல்வேறு மாநிலங்களில் இருந்து பாஜகவினுடைய அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் வந்திருக்கின்றார்கள். பல்வேறு அரசியல் மாநாடுகளை கண்ட மதுரை மாநகரம் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாநாட்டை கண்டிருக்கின்றது. எங்கு நோக்கினும் காவி கொடிகள் என்று சொல்லும் விதமாக மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டு மேடை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், முக்கிய சாலைகள் என்ற அனைத்து இடங்களிலும் காவி கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. ஏராளமான வாகனங்கள், வாகன நிறுத்துமிடங்கள் கொள்ளும் அளவுக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் எல்லாம் வண்டியூர் பகுதியிலே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட பாத யாத்திரை நடந்து வந்து முருகப்பெருமானை சந்திப்பது போன்று ஏராளமான பக்தர்கள் நடந்து மாநாட்டு திடலை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. மாநாட்டினுடைய மேடையின் பின்பக்கமாக, அந்த மேடையினுடைய அலங்காரமாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளின் திருக்கோலங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பழனி முருகப்பெருமான் ராஜ கம்பீர தோரணையோடு இருக்கக்கூடிய அந்த ராஜ அலங்கார தோரணையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய திருவுருவப்படமும் மாநாட்டு மேடையினுடைய பின்புறமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அறுபடை வீடுகளினுடைய கோபுரங்கள் ராஜகோபுரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாநாட்டிற்கு வருகின்ற அனைவரும் ஓம் முருகா அரோகரா என்கின்ற முழக்கத்தோடு தற்பொழுது மாநாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. பல்வேறு காலகட்டங்களில் இந்து முன்னணி இது போன்ற மாநாடுகளை நடத்தியிருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு ஆனதே தவிர அரசியல் மாநாடு கிடையாது என்று பாஜகவினர், இந்து முன்னணியினர் கூறி வந்தாலும் கூட எதிர்கட்சிகள் இன்று முழுவதுமாகவே, அதாவது பாஜக எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் மாநாடு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். மாநாடு அரசியல் காரணத்திற்காக நடத்தப்படுகின்றது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்து முன்னணி அமைப்பினர் அதை முழுவதுமாக மறுத்திருக்கின்றார்கள். என்றாலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முக்கிய தலைவர்கள் பேசும்பொழுது என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகின்றார்கள், பவன் கல்யாணினுடைய பேச்சு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜனசேனா கட்சியினுடைய பவன் கல்யாணை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். குறிப்பாக பாஜக சார்ந்த நிகழ்ச்சிகளில் தமிழகத்தில் அவர் அதிகமாக பங்கெடுத்து வருகின்றார். பாஜகவை பொறுத்தவரை மொழி சிறுபான்மையினர் வாக்குகளை மிக முக்கியமாக குறிவைத்து தமிழகத்திலே அரசியல் செய்கின்றனர். அதன்படி பாஜகவினருடைய முக்கியமான அந்த மொழி சிறுபான்மை வாக்குகளை கவருவதற்கான கதாநாயகனாக பவன் கல்யாணை தமிழக பாஜக பார்க்கின்றது. அந்த அடிப்படையில் தான் மதுரையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியின் இந்த மிகப்பெரிய மாநாட்டிலே சிறப்பு அழைப்பாளராக பவன் கல்யாண் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்து முன்னணி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆதீனங்களையும், மடத்தினுடைய அதிபதிகளையும், ஆன்மீக அடிகளார்களையும் ஒன்று திரட்டி இருக்கின்றது என்று சொல்லும் வகையிலே மாநாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஆன்மீக அறநெறியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது.
குறிப்பாக இங்கு வரக்கூடிய பவன் கல்யாண் உட்பட முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஆதீனங்களை சந்தித்து மடாதிபதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றபடி இருக்கின்றார்கள். எங்கு நோக்கினும் முருகனை பற்றிய முழக்கங்கள், எங்கு பார்த்தாலும் முருகனை வணங்கக்கூடிய மக்கள் என்று லட்சக்கணக்கானோர் திரண்டு நிற்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலிலே இன்னும் சற்று நேரத்திலே பக்தி உணர்ச்சி மேலோங்க கந்தர் சஷ்டி கவசம் பாடப்பட இருக்கின்றது. கந்தர் சஷ்டி கவசத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீடுகளிலும் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடவுள் வாழ்த்தாக இருக்கின்றது. அந்த வாழ்த்தினை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எழுந்து நின்று பாடும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக அதிர்வலையை ஏற்படுத்தும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்து முன்னணியினர் இருக்கின்றார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இந்த மாநாட்டை நடத்துவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். நீதிமன்றத்தில் பலமுறை அவர்கள் சென்று விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மாநாட்டுக்கு பின்புறமாக பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டிருந்தன, 52 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இருசக்கர வாகனத்தில் வர முடியாது, 4 சக்கர வாகனங்களில் வரும் பொழுது உள்ளூர் காவல் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் என்பது உட்பட பல நிபந்தனைகள் அரசியல் கட்சியின் மாநாட்டுக்கு விதிக்கப்படக்கூடியதை காட்டிலும் கூடுதலான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டது. என்றாலும் அனைத்தையும் கடந்து இந்து முன்னணி வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு தற்பொழுது மாநாட்டை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. முருகப்பெருமானுடைய திரு அவதாரங்களின் மகிமையை விளக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ் கடவுளான முருகனை போற்றக்கூடிய பல வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றார்கள். அந்த தீர்மானங்கள் என்ன சொல்ல போகின்றன? முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை மட்டுமே மையப்படுத்திய தீர்மானங்களாக இருக்க போகின்றனவா, அல்லது ஆன்மீக கருத்துக்களின் ஊடாக திமுகவை சாடக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்டவற்றினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய பாரம்பரிய தீர்மானங்களாக இருக்குமா என்ற கேள்விகளும் எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் தான் லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது அங்கு குவிந்திருக்கின்றார்கள். இருக்கைகளில் இடமில்லாதவர்கள் எல்லாம் மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. முருகப்பெருமானுடைய அவதார மகிமைகளை சொல்லக்கூடிய விதமான வேதங்கள் எல்லாம் இசைக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு நபர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல பிற மாநிலங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த மாநாடு தென் தமிழகத்திலே ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாள் முழுவதுமே முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மாநாடு தொடர்பான கருத்துக்களைத்தான் சொல்லி வருகின்றார்கள். அனைத்து கட்சிகளும் ஒன்று ஆதரவு தெரிவிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பவர்களாக இருக்கின்றார்கள். என்றாலும் தொடர்ந்து இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு பெரிய பேசுபொருளாக அரசியல் களத்திலே எழுந்திருக்கின்றது. காலை முதலே பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். முக்கிய கட்சியினுடைய தலைவர்களும் இதில் ஒரு சிலர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் ஜி உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே அதிமுக பாஜக கூட்டணி இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை இந்து முன்னணி மதுரை மண்ணிலே திரட்டி இருப்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தான் பார்க்கின்றார்கள் என்று அரசியல் ரீதியாகவும் ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் மீண்டும் தங்களுடைய அந்த செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தல் களமாக 2026 தேர்தல் களத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுடன் நட்பு பாராட்டக்கூடிய இந்து முன்னணி இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை தென் தமிழகத்திலே மதுரையிலே கூட்டியிருப்பது அதிமுகவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுறுத்தல் படியே ஆர் ஜி உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பார்கள் என்று அரசியல் ரீதியாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய கட்சிகளை சார்ந்தவர்களும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. முருகப்பெருமானுடைய திருவருளை பெறக்கூடிய வகையிலே பக்தர்கள், தொண்டர்கள் அங்கு திரண்டு நின்று முருகனை புகழை பாடக்கூடிய அந்த வாழ்த்தொலிகளை எழுப்பிய வண்ணமாக இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரம்மாண்டமான முறையிலே கந்தர் சஷ்டி பாராயணம் செய்யப்பட இருக்கின்றது. கந்தர் சஷ்டி கவசம் பாடும் பொழுது அனைவரும் இணைந்து பாட வேண்டும் என்பதற்காக திரையிலே கந்தர் சஷ்டி கவசம் குறித்த அந்த வரிகளும் ஒளிபரப்பு செய்யப்பட இருப்பதாக மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் மாநாடு 8 மணி அளவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், பக்தர்கள் அனைவரையும் அந்தந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் பத்திரமாக கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அழைத்து வந்த நபர்கள் அனைவரையும் பத்திரமாக கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய அந்த பணி நிறைவடையக்கூடிய அந்த நேரம் வரை முழு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது.